Hi guys, how are you? Long time. I was actually blogging. ரொம்ப நாள் ஆச்சு blog பண்ணி பட் ரொம்ப டீப்பான நான் பர்சனலாக பட்ட சில விஷயங்களுக்கு தான் நான் blog பண்ணுவேன். அதே மாதிரி நான் ஒரு புது விஷயம் என் லைஃப்பில் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியாது, வெளியே இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், லைஃப்பில் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், லவ் இஷ்யூஸ், வேறு என்ன இருக்க முடியும், ஆடம்பரம், whatever, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதை தவிர லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு ஃபேஸ் க்ராஸ் பண்ணி தாண்டிட்டு இருக்கேன் இன்னும். பட் ஐ திங்க் we should all start helping each other. ஒருத்தரையும் நம்மளே ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா நானும் எல்லோரும் மாதிரியும் எனக்கு ஹெல்ப் கேட்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப டீக்ரேடிங்காக என் தரத்தை நான் குறைச்சிக்கிறேன்னு நினச்சிட்டு ஹெல்ப் கேட்குறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அது வேணால் மிச்ச விஷயத்துக்கு பொருந்ததோ இல்லையோ, அது வேறு விஷயம். ஆனால் ஐ எம் டாக்கிங் அபவுட் மென்டல் ஹெல்த். நான் என்ன நினச்சேன், இவ்வளோ நாள் நம்ம பார்த்த பிரச்சனைலாம் நான் சோனாடா, நான் எது வேணாலும் பார்த்துருவேன், என்ன எனக்கு எவ்வளோ நான் அடித்தாலும் தாங்க வேண்டாம், நான் திருப்பி மேலே வருவேன், நான் நிறுத்த மாட்டேன், இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை கம்ப்ளீட்டாக உடைச்சது ஒன்றுங்க. ஹவ் யூ ஹர்ட் அபவுட் பீயிங் ப்ரோக் இன் யோர் ஹார்ட்? தமிழில் சொல்லணுன்னா மனசு உடஞ்சி போயிடுதுன்றாங்கல்ல. தட் இஸ், ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுனால மனசு உடஞ்சி போயிடுது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நம்மளே, தட் இஸ் சோனான்ற அந்த இது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆளி செத்து போச்சுன்னா என்ன ஆகும்? ஃபிசிக்கலாக நம்ம நல்லா தான் இருப்போம், ஃபிசிக்கலாக நல்லா இருக்கும் எல்லாருமே. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே செத்து போச்சு. அந்த அளவுக்கு நம்மளை ஒரு விஷயம் தாக்கும்போது நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். கண்ணீராக கொட்டும். எதுக்கு கொட்டுதுன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு ரொம்ப ஸ்மால் சர்க்கிள், இல்லாட்டி நான் இப்போ ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப ஸ்மால் சர்க்கிள். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கும் புரியாது, அவங்களையும் சொல்லி தப்பு கிடையாது. ஆனால் எல்லாமே வலிக்கும். என்ன பண்ணணும், எப்படி இதுலேருந்து வெளியே வரணும், ஏதோ சில இஷ்யூஸில் இந்த தர்ணா பஞ்சாயத்தில் அதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆன பிறகு நிறைய இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸில் ஒருத்தங்களாக வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியல, நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த நிறைய விஷயம் தெரியாதப்போ பார்க்குறோம், சின்ன பேசிக் திங்ஸ் கூட நம்மளுக்கு தெரியாது. அப்போது நம்மள்கிட்ட இது ஆல்ரெடி நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனையை நினச்சிட்டு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம சில பேருக்கு ரொம்ப கேர் பண்ணி அவங்கெல்லாம் நம்ம லைஃப், தட் இஸ் ஒரு 4-5 பேர் சொல்கிறேன், எல்லோரையும் சேர்த்து நம்ம லைஃப், நம்மளை சுற்றி அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். அந்த டைமில் சில வார்த்தைகளையும் சில பிஹேவியரும் நம்ம கண்ணால் பார்க்கும்போது உடையும் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறேங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஒரு 4 months நான் பட்டுட்ருக்கேன். அவ்வளோ வலி, அவ்வளோ எல்லாத்தையும் தாண்டிட்டு தான் நான் இன்னும் ஜாலியாக பேட்டி கொடுத்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன், ஜாலியாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த விஷயம் இது எனக்கு புரியவே இல்லை. நான் கொஞ்சமாக என் சித்திக்கிட்ட, எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தட்ட பேச தொடங்கினேன். பேசி எனக்கு உள்ளது ஒரு மாதிரி இருக்குது, உள்ளே ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னா அழும்போதெல்லாம் ஒரு மாதிரி மூச்சு இப்படி அடிச்சுக்கும். அதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததில்லை. அப்போ தான் நம்மளுக்கு தோணும், ஓ மை காட், அவ்வளோ தாங்க முடியாத பிரச்சனையில் இருக்கோம். அப்போ பார்த்தா ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, வேர்ல்ட்லின்னு சொல்கிறாங்களே, இந்த 3 விஷயத்தை நம்ம ஏதாவது பண்ணி ஈஸியாக மாற்றிடலாங்க. ஆனால் when it comes to your heart, no,
ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ் எனக்கு அந்த ஹெல்ப்புன்ற கேட்டு நான் பேச தொடங்கின பிறகு தான் எனக்கு கிளாரிட்டி, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஓப்பன் ஆகுது. அது வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே கண்டினியூஸாக 4 செவரை பார்த்து தனியாக உட்காந்துருந்தேன். எந்திரிப்பேன், டிவி பார்ப்பேன், படுத்து தூங்குவேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் அந்த ஒர்க்கு வேறு யாரையாவது ரிலேட் பண்ணி இருக்குன்னு எனக்கு வேணான்னு விட்ருவேன். நம்மளுக்கு நம்மளே பிடிக்காது. அந்த ஃபேஸை மட்டும் தாண்டிட்டு எப்போவுமே நான் சொல்வேன், கடவுள் சில வாட்டி எல்லா கதவையும் எல்லா பாதையும் அடைச்சி வச்சுடுவாராம். அதை அடைக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நம்மளை நான்லாம் உட்காந்து யோசித்தேங்க, நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், நம்ம ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டோமோ அப்படி இப்படின்னு பயங்கரமாக யோசிப்பேன். ஆனால் காட் இஸ் மேக்கிங் யூ ஸ்ட்ராங்காக, காட் இஸ் மேக்கிங் யூ கொஞ்சம் விம்புலியோட, ஹீஸ் மேக்கிங் யூ மோர், எப்படி சொல்கிறது, இன்னும் புத்திசாலி ஆக்குறாரு. எதையும் தாங்குகிற மாதிரி நம்ம இதயத்தை ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதை மட்டும் பிலீவ் பண்ணுங்கள். அதை மட்டும் ஆல்வேஸ் ஃபாலோ தட். அண்ட் ப்ளீஸ் 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 என் மனத்தை வெக்கத்தை விட்டுட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு காரணம், ஆஸ்க் பீப்புள் ஃபார் ஹெல்ப்புங்க. தனியாக இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. ஆஸ்க் பீப்புள் ஃபார் ஹெல்ப், யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா யுவர் ஃபேமிலி, யார்ட்டையாவது ஹெல்ப் கேளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் த வேர்ல்ட் மேக்ஸ் அஸ் ஃபீல் லைக் நம்ம ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம எல்லோரும் சம்திங், எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. எல்லோரும் அவங்கவுங்களுக்குள்ளே நம்மளுக்கு தோணணும், நம்ம எல்லாருமே பெரியவங்க, பிக் லைக் கிரேட் பீப்புள். ஓகே, யாரும் வர்த்லெஸ் எல்லாம் கிடையாது. அதனால் ஆஸ்க் பீப்புள் ஃபார் ஹெல்ப். அண்ட் நான் இது வரைக்கும் எப்போவுமே பப்ளிக்கிட்ட இல்லைன்னா ப்ரெஸ்கிட்ட ரொம்ப ஓப்பனாக இருந்திருக்கேன். அதே மாதிரி தான் இதையும் பேசுகிறேன். சம்ஒன் ஹேஸ் டு டாக். எனக்கு தான் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் நெகட்டிவோ பாசிட்டிவோ ஐ வில் ஃபேஸ் இட். பட் ப்ளீஸ் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நான் இந்த ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா இவ்வளோ யோசித்து இது புரியாமல் இருந்திருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நான் எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உடஞ்சிடுவோம். ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்பிட்வீன் நான் வீடியோஸ் நான் ப்ளாகிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்பிட்வீன் வீடியோஸும் போடுறேன். சரிங்களா? டேக் கேர், லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் இன் மை லைஃப்.